Hi, hello and welcome back to Moto Mahe. இன்னைக்கு நம்ம வீடியோல அத பத்தி பார்க்க போறோம் அப்படினு கேட்டிங்கனா இந்த லாக்டவுன் பீரியட்ல நம்மளுடைய பைக்ஸை நம்ம எப்படி மெயின்टेन பண்றது அதாவது சேஃப் அண்ட் செக்யூரா எப்படி வெச்சுக்கிறது அப்படின்றத பத்தி தான் நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். ஆனால இந்த வீடியோ பார்க்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணானா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க. அதுல ஆல் அப்படிங்கற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணீங்கனா தான் நான் போற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு மறக்காம நோட்டிஃபிகேஷன் வரும். அதனால மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ தமிழ்நாட்டில் லாக்டவுன் அப்படின்றது போட்டாங்க, உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஆனால் இந்த லாக்டவுன் பீரியடில் நம்ம வீட்டில் நம்ம சேஃபாக இருந்துடும். வண்டி பற்றி தெரிஞ்சவங்களுக்கு பார்த்தீங்கன்னா லாக்டவுன் டைமில் எப்படி மெயின்டைன் பண்ணணும், அதுக்கப்புறம் ரன்னிங் கண்டிஷனில் எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனால் இப்படி தெரியாத பீப்புள்ஸ்லாம் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி மெயின்டைன் பண்ணுறது அப்படின்றது தெரியாது. அதனால் வண்டி பற்றி அவ்வளோ கண்டுக்க மாட்டாங்க. அதனாலேயே பார்த்தீங்கன்னா இப்போது கொஞ்ச நாள் கழிச்சு அவங்களுக்கு வண்டியெல்லாம் நிறைய செலவு வைக்க ஆரம்பிக்கும். இது செலவை இப்படி நம்ம கட்டுப்படுத்தலாம், நம்ம பைக்ஸை எப்படி லாக்டவுன் பீரியடில் நம்ம எப்படி சேஃபாக வச்சுக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, 2-3 நாளைக்கு மேலே வண்டியை ஒரே இடத்துல நிறுத்தி வச்சுருப்பேன். நான் எங்கேயும் வண்டியை அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னீங்கன்னா, வண்டியோட ஃபர்ஸ்ட்டு அந்த பேட்டரி டெர்மினல்ஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பேட்டரி கனெக்ஷனை நீங்கள் ரிமூவ் பண்ணி விட்டுருக்கேன். 1 இயருக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பேட்டரி லைஃப் டைம் வருது அப்படின்னா, இப்படி யூஸ் பண்ணாமல் ஒரே இடத்துல வண்டி நிற்கிறதுனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 10 months 9 months இந்த மாதிரி தான் உங்களுக்கு அந்த பேட்டரிக்கு லைஃப் டைம் வரும். அதனால தான் இந்த லாக்டவுன் பீரியடில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 2-3 நாளைக்கு மேலே வண்டி எடுக்க மாட்டேன்னீங்கன்னா அந்த பேட்டரியில் இருக்கிற அந்த கனெக்ஷன், அந்த ஒயரு கனெக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை மட்டும் ரிமூவ் பண்ணி விட்டுருங்க. திரும்ப நீங்கள் எப்போ வண்டி எடுக்கிறீங்களோ அந்த டைமில் நீங்கள் திரும்ப கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வண்டி யூஸ் பண்ணவே ஒரே இடத்துல நிற்குதா அப்படின்னா, இப்போ 2 நாளுக்கு ஒரு வாட்டி பார்த்தீங்கன்னா உங்கள் வண்டியை ஸ்டார்ட் பண்ணி வார்ம் அப் பண்ணுங்கள். இப்படி வார்ம் அப் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பேட்டரி அந்த ட்ரைனேஜ் அப்படின்ற ஒரு ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரெடியூஸ் ஆகும். இதனால உங்கள் பேட்டரி பார்த்தீங்கன்னா அந்த சார்ஜிங் லெவல் ஒரே மெயின்டைன்லேயே இருக்கும். எப்படி வார்ம் அப் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, வண்டி நார்மலாக எப்பயும் எடுக்கிற மாதிரி நீங்கள் கராஜில் வச்சு எடுக்கிறீங்க அப்படின்னா, ஒரு க்ளோஸ்டு ஸ்பேஸில் வச்சு எடுக்கிறீங்க அப்படின்னா, அதை வண்டியை கொஞ்சம் வெளியே கொண்டு வந்து ஒரு அவுட்டர் ஸ்பேஸில் நல்ல ஒரு காற்றோட்டமாக இருக்கிற இடத்துல வச்சுட்டு நீங்கள் வண்டியை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, ஏன்னா கராஜில் இருக்கும்போது ஃபுல்லாக ஒரு க்ளோஸ்டு சர்ஃபேஸ் எடுக்கணும், உங்கள் காற்று அவ்வளோ இருக்காது. நீங்கள் வார்ம் அப் பண்ணும்போது அந்த அளவுக்கு ஏர் பற்றி இன்ஜின் கூல் பண்ணுறதுக்கான ஏர் பற்றியும் அந்த அளவுக்கு இருக்காது. அதனால தான் எனக்கு கொஞ்சம் அவுட்டர் ஸ்பேஸில் ஒரு நல்ல ஒரு காற்றோட்டமாக இருக்கிற இடத்துல வண்டி கொண்டு வந்து வார்ம் அப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறேன். வண்டியை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒரு 4000 வந்து ஒரு 5500 RPM வரைக்கும் நீங்கள் வண்டியை ரைஸ் பண்ணுங்க. ஒரு 1 minute இல்லை 2 minutes ஒரு அந்த டைமே போதும். டெய்லி வண்டியை எடுக்கிறீங்க அப்படின்னா கூட ஒரு 1 minute, அதாவது நீங்கள் ஹெல்மெட் போடுறீங்க பார்த்தீங்கன்னா அந்த டைம் அளவுக்கு வண்டியை ஸ்டார்ட் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் வார்ம் அப் ஆகட்டும். அதுக்கப்புறம் நீங்கள் வண்டி யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஏன் அப்படின்னா இன்ஜினோட பார்ட்ஸையும் சரி உங்கள் வண்டிக்கு ஒரு நல்ல ஒரு மைலேஜ் கொடுக்கறதுக்கு இந்த வார்ம் அப் அப்படின்றது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் உங்கள் வண்டியில் பார்த்தீங்கன்னா இந்த லாக்டவுன் டைமில் அது மட்டும் இல்லாமல் முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த லாக்டவுன் டைமில் உங்கள் வண்டி டஸ்ட்டு இருக்கிற இடத்துல அந்த நிறுத்தாதீங்க. டஸ்ட்டாக இருந்தது அப்படின்னா நீங்கள் ஏதாச்சும் ரெயின் கவர் ஏதாச்சும் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை போட்டு மூடி வைங்க. அப்படி ரெயின் கவர் இல்லைன்னா வேறு ஏதாச்சும் கிளாத்ஸ் வச்சு நீங்கள் வண்டியை ஃபுல்லாக கவர் பண்ணி வைங்க. ஏன் அப்படின்னா இந்த லாக்டவுன் பீரியடில் வண்டியை ரொம்ப நாள் நம்ம நிறுத்தி வச்சுருக்கனால ஃபுல்லாக டஸ்ட் ஆகி போயிடும். அந்த ஏர் ஃபில்டர்ஸ் அதுக்கப்புறம் இன்ஜின் இந்த மாதிரி இடத்துலாம் நம்ம துடைக்க முடியாத இடத்துலலாம் ஃபுல்லாக டஸ்ட் ஆகி போயிடும். அதனால் அதுவும் பார்த்திங்கன்னா நமக்கு பிற்காலத்தில் செலவாக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. அதனால் உங்கள் வண்டியை மோஸ்ட்லி இந்த டஸ்ட்டு படாமல் வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் மழை பெய்யுது அப்படின்னா மழையில் நனைய விடாதீங்க. அப்படி நனைய விட்டாலுமே பார்த்தீங்கன்னா இந்த போல்ஸ் நஸ்ட்டு இந்த ரஸ்ட் ஆகக்கூடிய பார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரஸ்ட் ஆகி போயிடும். அதனால் அந்த மாதிரியான விஷயத்துலையும் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது ரொம்ப நல்லது. இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்ணுறது மூலிமா நம்ம இன்ஜினோட லைஃப்பை நம்ம ஓரளவு நம்ம இன்க்ரீஸ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் மைலேஜும் நம்ம ட்ராப் ஆகாமல் ஓரளவு சேஃபாக வச்சுக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தவருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் பண்ணி தட்டி விட்டுருங்க. அதில் ஆல்னு அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா தான் நான் பாட எல்லா வீடியோஸும் உங்களுக்கு மறக்காம நோட்டீஸ் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய்.